இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வருது பாருங்கள். அது கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் வரும். இல்லை ஆளுங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இந்த நாய்க்குட்டி வந்து நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருந்தோம் இல்லைங்க. ஒரு 3 பார்ட்டாக வந்து இதே மாதிரி நாய்க்குட்டி ஒரே கலர் ஒயரில் வந்து 5 பார்ட்டாக முதல்ல அப்லோட் பண்ணியிருந்தேங்க. அதுக்கப்புறம் வந்துட்டுங்க இன்னும் ஷார்ட்டாக வந்துட்டு ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறக்காக வந்துட்டுங்க. ஏன்னா பார்ட் வந்து எனக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. ஒரு பார்ட் கிடைக்கிது, 2வது பார்ட் வந்து வீடியோ எங்கே இருக்குன்ட்டு தெரியல அப்படின்னு சொல்லி நிறையா சகோதரிகள் வந்து கேட்டிருந்தாங்க. நான் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். ப்ளேலிஸ்ட் வந்து எப்படி பார்க்குறதுன்ட்டு தெரியலன்னு சொல்லியிருந்தாங்கங்கிறக்காகவே இன்னொரு வீடியோ 3 பார்ட்டாக அப்லோட் பண்ணியிருந்தேங்க. அந்த 3 பார்ட்டாக இருக்கிற வீடியோலையும் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த தலைப்பகுதியெல்லாம் ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி நிறையா சகோதரிகள் வந்து சகோதரிகளை வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதே சமயம் பார்த்துட்டோம்னா நிறையா சகோதரிகள் வந்து இது ஃபினிஷ் பண்ணிவிட்டு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுதுங்கண்ணா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி புரிஞ்சிடாது இல்லைங்களா. நம்ம வந்து பார்த்துட்டோம்னா நம்ம ஸ்கூலில் டீச்சர் என்னதான் வந்து பாடம் சொல்லி கொடுத்தாங்கனாலும் எல்லா குழந்தைங்களும் வந்து ஒரே மாதிரியான மார்க் எடுக்கிறது இல்லைங்க. ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு வந்து அந்த மேக்ஸ் எடுத்துட்டோம்னா உதாரணத்துக்கு மேக்ஸ் எல்லா குழந்தைகளுக்கும் புரியும். ஒரு சில குழந்தைகளுக்கு ஒரு சாப்டர் புரியும், ஒரு சாப்டர் புரியாது. அந்த மாதிரி தாங்க. இது ஒன்றும் இல்லைங்க. அதனால் வந்துட்டுங்க இதை ஒரே பார்ட்டாக வந்து இன்னும் ஈஸியாக உங்களுக்கு எப்படி புரியணுங்கிறக்காக வந்துட்டுங்க இந்த தலைப்பகுதியில் வந்துட்டுங்க எப்படின்ட்டு ஒயர் தனித்தனியாக எண்ணி சொல்லியிருப்பேங்க. அதுவும் இல்லாமல் 4 கலரில் வந்து போட்டிருக்குறேங்க. தெரியுதுங்களா? 4 கலர்லைங்கில எந்தெந்த ஒயர் எங்கெங்கே ட்ராவல் ஆகி எங்கே மீட் ஆகுதுங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரியுங்க. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அதுக்காகவே வந்துங்க இதை வந்து 4 கலரில் எடுத்துருக்குறேங்க. 4 கலரில் ஒரே பார்ட்டாக வர்ற மாதிரி போட்டிருக்குறேங்க. ஃபுல் வீடியோ கொஞ்சம் லென்த்தான வீடியோ தாங்க. ஆனால் கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேங்க. இந்த தலைப்பகுதியில் தான் மோஸ்ட்லி நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எந்தெந்த ஒயர் எதில் ட்ராவல் ஆகுது, எத்தனை ஒயர் மொத்தம் வருது, எந்தெந்த ஒயர் சொருகணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துட்டுங்க சொல்லியிருக்கிறேங்க. இது வரைக்கும் நாய்க்குட்டி போடாதவங்க இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு போட்டுடலான்னு நான் நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நாய்க்குட்டி எப்படி ஈஸியாக சிம்பிளாக செய்கிறது அப்படிங்கிற ஃபுல் வீடியோ பாருங்கள். எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குற பாருங்கள். இந்த வீடியோவோட எண்டில் ஒரு 2 கார்டு வருங்க. அந்த ஒரு கார்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த நாய்க்குட்டி ஃபுல்லாக எப்படி செய்கிறது அப்படிங்கிற அதை டச் பண்ணி கூட நீங்கள் வீடியோக்குள்ளே போய்க்கலாங்க. அடுத்தது இன்னொரு கார்டு இருக்குது பாருங்கள். அதாவது ஒயர் டாய்ஸ் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டுங்க ஒரு கார்டு இருக்குது பாருங்கள். அதை டச் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து குதிரை, ஒட்டகம், மான், யானை, மயில், அந்த மாதிரி நிறைய டாய்ஸு, அந்த ஒயரில் செய்யக்கூடிய டாய்ஸ் எல்லாம் வந்து எப்படி செய்கிறதுங்கிறது அந்த வீடியோவில் இருக்குங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக புரியுங்க. நீங்கள் இந்த கார்டை டச் பண்ணி கூட உள்ளே போய் பார்த்துக்கலாங்க. அப்புறம் இந்த நாய்க்குட்டி ஃபினிஷ் பண்ணிட்டோம்லங்க. இதுக்கு அடுத்தது இது வந்து பார்த்துட்டோம்னா நம்ம கால்லேருந்து தொடங்குவோங்க. இந்த நாய்க்குட்டியில் 4 காலுக்கு 2 ஒயர் 4 ஒயர் வச்சுங்க 4 கால் தனித்தனியாக தொடங்கி போட்டிருக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி இதுக்கு அடுத்து இன்னொரு மாடல் இருக்குங்க. இன்னொரு மாடல் நாய்க்குட்டியில் பார்த்துட்டோம்னாங்க ஃபஸ்ட்டு இந்த வாய் பகுதியும் வால் பகுதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நாய்க்குட்டிங்க பாருங்கள். நான் இது இப்போ போட்டிருக்கேன், இன்னும் காலில் சொருகி விடலைங்க பாருங்கள். இந்த நாய்க்குட்டி பாருங்கள், வாய் பகுதியிலையும் வால் பகுதியிலையும் தொடங்குனதுங்க. தொடங்கி இங்கே இடையில ஒயர் ஜாயின் பண்ணிங்க. இந்த இடத்துல கால் பகுதியில் வந்து முடிப்போங்க. நம்ம ஏற்கனவே இந்த வால் பகுதியில் வாய் பகுதியில் சொருகி விட்டோமலங்க, அதே மாதிரி வந்துட்டுங்க இந்த கால் பகுதியில் வந்து சொருகி விடணுங்க. நான் இது இன்னும் சொருகி விடலைங்க, போட்டு முடிச்சுட்டேன். இது சொருகிறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லி அப்படியே சும்மா போட்டு வச்சுட்டேங்க. இது சொருகிட்டு ஒரு நாளைக்கு காட்டுறேங்க. இந்த மெத்தேடில் நாய் வந்து இதை காட்டிலும் இன்னும் ரொம்ப ஈஸியான மெத்தேடுங்க. அப்போ இதை ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்துருக்கலாமில்லங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இது வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கலாங்க. இது கொஞ்சம் கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்குங்க. இந்த கால் பகுதியெல்லாம் வர்றப்போ குழப்புறதுன்னா ரொம்ப குழப்பமெல்லாம் இல்லைங்க, ஈஸியாக போட்டுடலாம் தாங்க. ஆனால் இது காட்டில் இது வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இந்த கால் பகுதி இந்த தலைப்பகுதி வர வரைக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இது தலையில் மட்டும் கொஞ்சம் அங்கங்கே சொருக வேண்டிய இடம் கொஞ்சம் சின்னதாக கன்ஃபியூஸ் ஆகுங்க. அது கொஞ்சம் அதையும் வந்து இந்த வீடியோவில் கொஞ்சம் எண்ணி சொல்லியிருப்பேங்க தனித்தனியாக எந்தெந்த இடத்துல எப்படி சொருகணுங்கிறதுலாம் பார்த்தீங்கனாலே புரியும். இந்த மெத்தேடு வந்துட்டுங்க இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோடு பண்ணுறேங்க. எப்படி போடுறதுன்ட்டு கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேங்க. இந்த கால் பகுதியில் சொருகிறது இது பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இருக்குங்க. ஆனால் வந்து புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குங்க. இது வரைக்கும் எல்லாம் போட்டுடலாங்க. இந்த கால் பகுதி கிட்ட வரையிலையும் மட்டும் இந்த 5 கோணம் வரதெல்லாம் எண்ணி கரெக்டாக போட வேண்டியிருக்குங்க. நான் அதை டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்துட்டு வீடியோ ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அதிகமானாலும் பரவாயில்லைன்னு சொல்லி பெரிய வீடியோவாக இருந்தாலும் பரவாயில்லைன்னு உங்களுக்காக அது வந்து ஒரு வீடியோவாக போடுறேங்க. இதுலேயும் அதே மாதிரி தாங்க. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்குங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக போட்டுடலாம். இந்த நாய்க்குட்டி போடுறது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களாலே இந்த நாய்க்குட்டி போட முடியுங்க.
இது பார்த்துட்டோம்னா நம்ம என்னதான் ஆயிரக்கணக்கான ரூபா கொடுத்து நம்ம டாய்ஸ் நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்தாலும் நம்ம இந்த மாதிரி ஒயரில் நம்ம கைப்பட ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஒரு நாய்க்குட்டி செய்கிறப்ப பார்த்துட்டோம்னா செஞ்சு கொடுக்குறப்ப நம்மளுக்கு அதில் ஒரு பெரிய திருப்திங்க. நம்ம வீட்டு குழந்தைங்களும் ரொம்ப ஜாலியாக விளையாடுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா கையால் செஞ்சது, எங்கள் பாட்டி செஞ்சு கொடுத்தது, எங்கள் அப்பா செஞ்சு கொடுத்தது அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப பெருமிதமாக அவங்க ஜாலியாக விளையாடுவாங்க. இதை வந்து ஒரு பொக்கிஷம் மாதிரி அவங்க வச்சுக்குவாங்க வீட்டில். இதை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்கள் என்ன இருந்தாலும் சரிங்க, கமெண்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கன் வருது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் வரும். அதில் ஆளுங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.